யோவான் 4வது அதிகாரம் 32, 33, 34. அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அவருடைய கிரியையை, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை நான் முடிப்பதுதான் எனக்கு போஜனம் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு ஆழமாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு தான் போஜனம், எனக்கு ஒண்ணுதான் என் வாழ்க்கைக்கு முன்னால இருக்கிறது. என்னவென்றால், என்னை அனுப்பினவரின் சித்தத்தை நான் செய்து அவரது கிரியையை நான் முடிக்க வேண்டும் அப்படின்னு, பிதாவின் சித்தத்தை தான் நான் செய்யணும் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் ஒன்றும் சாதாரணமானவர் அல்ல. வேதத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வாக்கியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் போது சொன்னார் 10:30, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 9வது வாக்கியம், 14வது அதிகாரம் 11வது வாக்கியம், இந்த 2 காரியங்களை வாசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் 14:9 பிலிப்புவினிடத்தில் சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று சொன்னார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்னு சொன்னவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று சொன்னவர் 14:11 சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் என்று சொன்னார். அப்ப பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒன்றாக்கி காண்பித்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அவர் காணக்கூடாத அதரிசனமான தேவனின் தற்சுரூபமாயிருக்கிறவர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. the exact image of the invisible God என்று சொல்லப்படுகிற அதரிசனமான, காணக்கூடாத, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனிலே வாசமாய் இருக்கிற தேவனது எக்ஸாக்ட் இமேஜ், தற்சுரூபம் ஆனவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 1:15 அவர் சொல்லுகிறார். கொலோசியர் 2:9 அவர் சொல்லுகிறார், தேவத்துவம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே பூரணமாக இருந்தது. அவர் சரீரத்தில், அவர் மனுஷனாக அவர் இருந்த பொழுதும் அவருக்குள்ளே தேவத்துவங்கள் எல்லாம் இருந்தது. எப்படி பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் அந்த பலிபீடம் அப்படியே சித்தி மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தில் வெண்கல தகடு போர்த்தப்பட்டிருந்ததோ அதுபோல அவர் மனுஷனாய் இருந்தாலும் அவர் பரிபூரணமான தேவத்துவமுடையவராக இருந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானும் பிதாவும் ஒன்று என்று சொன்னவர், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று சொன்னவர், எனக்குள்ளே பிதாவும் பிதாவுக்குள்ளே நானும் இருக்கிறேன் என்று சொன்னவர், காணக்கூடாத தேவனின் தற்சொரூபமாய் இருக்கிறவர், அவருக்குள்ளே தேவத்துவத்தின் அனைத்து காரியங்களும் பரிபூரணமாக வைத்திருக்கிற அந்த தேவன் சொல்லுகிறார், அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற போஜனம் என்னவென்றால் என் பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்து அவரது கிரியையை நான் முடிக்க வேண்டும், அதுதான் எனது போஜனம் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே இந்த வசனத்துக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே இருக்கிற பொழுது, மனிதனாக இருக்கிற பொழுது, பிதாவாகிய தேவன்
குமாரனுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருந்தார் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒன்று கூட அவர் விலக்கி வைக்கவில்லை. எபிரேயர் 1வது அதிகாரத்திலிருந்து நாம் அதை வாசித்து பார்க்க முடியும். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்க தரிசனிகளுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் நம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்ற சித்தமானார். அந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது இவரை எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளியாக அவர் நியமித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களையும், இந்த உலகத்தில் மாத்திரமல்ல எல்லா காரியங்களையும் பிதாவாகிய தேவன் கையெழுத்திருந்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் தனது நிருபத்தில் எழுதுகிற பொழுது, சுவிசேஷத்தில் எழுதுகிற பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3வது அதிகாரத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிச்சு பார்க்கிற பொழுது யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார் பாருங்க. பிதாவானவர் குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் குமாரனுடைய கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு கையில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டார். அப்போஸ்தலனாகிய அதே யோவான் தனது சுவிசேஷத்தில் பேசுகிற பொழுது 5வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிச்சு பார்க்கிற பொழுது அவர் சொல்றார் பாருங்க. 5:22 யோவான் 5:22 அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல, பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு, குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே, பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல், பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல், நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும், நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதையும் அவர் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுகிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். பிதா குமாரனில் அன்பாய் இருந்தபடியினாலே எல்லாவற்றையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார். பிதா குமாரனை எல்லாரும் கனப்படுத்த வேண்டும் என்பதற்காக நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதையும், எந்த மனுஷனையும் எந்த காரியங்களையும் குறித்து நியாய தீர்ப்பு செய்கிற முழு அதிகாரத்தையும் குமாரனாகிய கிறிஸ்துவின் இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார். யோவான் 13:3 வாசித்து பார்க்கிற பொழுது அந்த கடைசி ராபோஜன ஆராதனையிலே உட்கார்ந்து இருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் தமக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை இயேசு அறிந்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு 13:3. யோவான் 17வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே அவர் சொல்லுகிற போது அதே வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 17:2 வசனத்தை வாசிக்கலாம். பிதாவே வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும், நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு, அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும், மாமிசமான யாவருக்கு மேலையும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே, நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி போதும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று காணக்கூடாத அதரிசனமான தேவனுக்கு தன்னை ஒப்புமையாக்கினார் என்று தான் அந்த யூதர்கள் அவரை கல்லறிய வந்தார்கள். அந்த தேவன் ஸ்தோத்திரம் மாமிசத்தில் இருக்கிற பொழுது தேவனின் பரிபூரணங்களை, தேவத்துவங்களை எல்லாம் சரீரத்தில் வைத்திருந்த, சரீர வாழ்க்கையில வைத்திருந்த அந்த தேவன் பிதாவாகிய தேவனாலே எல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. பிதாவாகிய தேவனாலே அவருக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. பிதாவாகிய தேவனாலே எல்லா மனுஷருக்கு மேலேயும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது அவர் ஒரு காரியத்தை நமக்கு முன்மாதிரியாக சொல்லி போனார். என்னவென்றால், இவ்வளவு காரியங்கள் என்னிடத்தில் இருந்தாலும் நான் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது.